ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் ஏன் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா வெல்கம் யூ கைஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங்ஸ் பார்க்கலாமா? திங்க் அபவுட் திஸ் பர்சன், சே திஸ் பர்சன் நேம் 3 times. ஜஸ்ட் இமேஜின் அவங்க எப்படி இருப்பாங்க. ரிலாக்ஸ். Okay, let's see. First cup message for you. You already angry about something, and then mask. நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்து மேலே ரொம்ப கோவமாக இருக்கீங்க. மேபி உங்கள் பர்சனாக இருக்கலாம், ஆர் எல்ஸ் வாட் எவர். ஓகே, ஏதோ ஒரு விஷயத்து மேலே ரொம்ப கோவமாக இருக்கீங்க, பஸ்ட் அவுட் ஆகிட்டீங்க. இவங்க அவங்க ரியல் ஃபேஸை வந்து ஹைட் பண்ணி வச்சுருக்காங்க. மாஸ்க் வேர் பண்ணியிருக்காங்க. சீரியஸ்லி அவங்க ஸ்டில் அவங்க ஃபேஸை வந்து ரிவீல் பண்ணலை. உங்ககிட்ட ஸ்டார்டிங்கில் அவங்க பேசின ஒரு ஃபேஸ் வேறு, இப்போ இருக்க ஒரு ஃபேஸ் வேறு. ஒரு மாஸ்க் வேர் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்காக கூட நீங்கள் கோவமாக இருக்கலாம் ஒரு சிலர். ஐ டோன்ட் நோ வை மாஸ்க். நான் டேரோ கார்ட்ஸில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், டேரோவில் பார்க்குறப்போ. Let's see another one. Okay, too fast. No contact ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு மாதிரி உங்களுக்கு தெரியுது. திங்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு, ஸ்லோவாக இல்லை. திங்ஸ் ஆர் கோயிங் டூ ஃபாஸ்ட். உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல, இந்த பர்சனை கண்ட்ரோல் பண்ண முடியல. அந்த பர்சனோட சைடு வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குது, நெகட்டிவாக இருக்குது. இதே மாதிரி அவங்கள விட்டால் அவங்க என்னை விட்டு போயிடுவாங்களோ அந்த மாதிரி தாட்ஸும் உங்களுக்குள்ளே நிறையவே இருக்குது. சீக்கிரமாகவே அந்த திங்ஸை வந்து சரி பண்ணணும், இது ஸ்லோ பண்ணணும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு, என்னால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ண முடியல, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், அந்த மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க. உங்கள் சைடு இது பார்க்க முடியுது. யூ நீட் டைம் ரைட் நவ். உங்கள் வாழ்க்கையில் சில விஷயங்கள் வந்து உங்களால் வந்து ஃபேஸ் பண்ண முடியல, ஹேண்டில் பண்ண முடியல. அந்த விஷயம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. See, you already know the answer. I feel like you already know everything. உங்களுக்கு இந்த கனெக்ஷனை பற்றி, இந்த பர்சனை பற்றி எல்லாமே தெரிஞ்சிருக்கு. உங்கள் மைண்டில் நிறைய கொஷின்ஸ் இருக்குது. அந்த கொஷின்ஸ்க்கு ஆல்ரெடி உங்களுக்கு ஆன்சர் தெரியும். இந்த பர்சன் கமிட்மெண்ட்ஸ் கொடுப்பாங்களா, லாங் டேர்ம் கமிட்மெண்ட்ஸ் கிடைக்குமா, ரீயூனியன் ஆகுமா, இந்த பர்சனோட சுச்சுவேஷன் என்ன, தேர்ட் பர்சன் இருக்காங்களா இல்லையா, ஆல்ரெடி நோ ஆன்சர். 2 கேட்டகரி பார்க்க முடியுது. ஒரு கேட்டகரி வந்து நெகட்டிவாக இருக்குது, ஒரு கேட்டகரி வந்து பாசிட்டிவாக இருக்குது. இன்னும் இந்த பர்சன் என்கிட்ட வந்துடுவாங்க அந்த மாதிரி. அண்ட் இன்னொரு கேட்டகரி இவங்களாம் வரமாட்டாங்க, ஆல்ரெடி இந்த கனெக்ஷன் எண்ட் ஆகிடுச்சு, டெட் ஆகிடுச்சு, அந்த மாதிரி. ஒரு சில, நாட் எவ்ரிபடி. ஓகே, யூ ஆல்ரெடி நோ த ஆன்சர். உங்கள் பர்சனும் இதான் திங்க் பண்ணுறாங்க. அவங்க உங்களுக்கு ஆன்சர் கொடுக்கணுன்னு நீடே இல்லை, எல்லாமே உங்களுக்கே தெரியுது. இந்த பர்சனை பற்றி ஃபுல் டேட்டாவும் நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கீங்க. இந்த பர்சனை பற்றி வாட்ச் பண்ணிகிட்ருக்கீங்க, இன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்ருக்கீங்க. இவங்க லைஃப்பில் என்ன போயிட்டுருக்கு, என்ன சுச்சுவேஷன் எப்படி இருக்குது, அந்த மாதிரி யூ ஆல்ரெடி நோ. ஓகே, லெட்ஸ் see next one. ஓகே, குட் ரைட்டர் அண்ட் லவ் லெட்டர். லவ் லெட்டர் பார்க்குறப்போ நிறைய லவ் மெசேஜஸ், லவ் லெட்டர் நிறைய எழுதியிருப்பீங்க. இந்த பர்சனுக்கு க்ரீட்டிங் கார்ட்ஸ் கொடுத்துருப்பீங்க, நீங்களே ஓனாக எழுதி, ஓன் டைலாக்ஸ் பார்க்க முடியுது. குட் ஹேண்ட் ரைட்டிங் ஒரு சிலருக்கு இருக்கலாம், குட் ஹேண்ட் ரைட்டிங் பார்க்க முடியுது. குட் ரைட்டர், நிறைய லவ் லைன்ஸ், லவ் டைலாக்ஸ், லவ் சாங் உங்களோட ஓனாக நீங்கள் எழுதியிருப்பீங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ இந்த பர்சனை பற்றி நீங்கள் ஃபீல் பண்ணி எழுதியிருப்பீங்க. லவ் லெட்டர் பார்க்குறப்போ ஓனாக நீங்கள் எழுதியிருக்கீங்க, இந்த பர்சனுக்காக ஃபீல் பண்ணி. ஓன் சாங்ஸ் சில பேர் எழுதியிருக்கலாம், ஒரு சிலர் வந்து ஓன் டைலாக்ஸ். லவ் ஓன் டைலாக்ஸ் சொல்கிறேன். உங்கள் ஹார்ட்டில் இருக்கிறது எல்லாமே நீங்கள் இந்த பர்சனுக்காக அந்த லெட்டர் ஆர் மெசேஜ் அது வந்து சென்ட் பண்ணியிருக்கலாம். அது பார்க்க முடியுது. க்யூட்டாக இருக்குது அந்த லவ் லெட்டர், அந்த லவ் மெசேஜஸ் பார்க்குறப்போ. இந்த பர்சனோட சைட்லேருந்து அது அந்த ரியாக்ஷன் எப்படி இருந்திருக்குன்னா ரொம்ப அழகாக இருந்திருக்கும், பியூட்டிஃபுல்லாக தெரியுது.
ஸ்டில் இந்த பர்சனுக்கு வந்து அது ரொம்ப ஸ்பெஷல் மூமெண்ட்டாக இருந்திருக்கு. நீங்கள் இந்த பர்சனுக்காக இந்த லவ் லெட்டர்ஸ், இந்த லவ் மெசேஜ்லாம் பண்ணீங்களா ஓனா, ரொம்ப ஸ்பெஷல் மூமெண்ட்டாக இருக்குது. அவங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ ஃபீல் தேர் எனர்ஜி. அவங்க அது சூப்பராக பார்க்குறாங்க. லவ்லி லைக் தட். நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். ஓகே, நிக் அண்ட் வாட்டர் சைன், கேன்சர், ஸ்கார்பியோ, பைசஸ் அண்ட் நிக் நேம். அவங்க உங்களுக்கு நிக் நேம்ஸ் வச்சுருப்பாங்க, நீங்கள் அவங்களுக்கு நிக் நேம்ஸ் வச்சுருப்பீங்க. நிக் நேம் பார்க்க முடியுது. என்ன நிக் நேம்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பிளைண்ட் அண்ட் ஃபயர் சைன், ஏரிஸ், லியோ, செக்ரடைரிஸ். லவ் இஸ் பிளைண்ட், ரைட்? ரொம்ப பிளைண்டாக லவ் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் இவங்களை லவ் பண்ணப்போ உங்கள் ஹைஸ்க்கு வேறு யாருமே தெரிஞ்சிருக்க மாட்டாங்க. நீங்கள் வேறு ஒரு பிளானட்டில் இருந்திருப்பீங்க, வேறு ஒரு வேர்ல்டில் இருந்திருப்பீங்க. லவ் இஸ் பிளைண்ட். அண்ட் தென் இந்த பிளைண்ட் பார்க்குறப்போ இந்த பர்சனை நீங்கள் பிளைண்டாக ட்ரஸ்ட் பண்ணியிருப்பீங்க. பிளைண்ட் ட்ரஸ்ட். ஒரு சிலர் வந்து லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். அனதர் கண்ட்ரீஸ், உங்கள் பர்சன் அனதர் கண்ட்ரீஸில் இருக்கலாம், நீங்கள் அனதர் கண்ட்ரியில் இருக்கலாம். ஸ்மால் பிக் ஹைஸ். உங்கள் பர்சனுக்கு பிக் ஹைஸ் இருக்கலாம், உங்களுக்கு ஸ்மால் ஐஸ் இருக்கலாம். ஆர்எல்ஸ் உங்களுக்கு பிக் ஐஸ் இருக்கலாம், உங்கள் பர்சனுக்கு ஸ்மால் ஐஸ் இருக்கலாம். லாங் ஹேர். பிம்பிள். இவங்களுக்கு பிம்பிள்ஸ் இருக்கலாம், ஆர் உங்களுக்கு இருக்கலாம். ஐ டோன்ட் நோ வாய் எனக்கு இந்த எனர்ஜி கிடச்சிது, அதான் நான் இதை எழுதினேன். க்ரூம் பண்ணிக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கலாம் நீங்கள், ஆர் உங்கள் பர்சன். எப்போவுமே நல்லா க்ரூம் பண்ணிப்பீங்க உங்கள் செல்ஃபை. யூ லவ் யுவர் செல்ஃப். உங்கள் செல்ஃபை நீங்கள் எப்போவுமே ரெஸ்பெக்ட் பண்ணுவீங்க. செல்ஃப் லவ் பண்ணக்கூடிய ஒரு பர்சன். பார்க்குறதுக்கு ரொம்ப வெல் அண்ட் குட்டாக இருப்பாங்க இந்த பர்சன். ஒரு ஜென்டில்மேன். சடனாக எனக்கு அதான் கிளிக் ஆச்சு, ஒரு ஜென்டில்மேன், ஒரு லுக் ஆர் கேரக்டர். ஓகே, நான் மென் சொல்கிறதுனால நீங்கள் ஜெண்டர் பேஸ்டு கிடையாது ரீடிங். உங்களுக்கு எப்படி ரெசனேட் ஆகுதோ நீங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். உங்களால் அக்செப்டே பண்ணிக்க முடியல அவங்களோட சுச்சுவேஷனை. ஒரு சிலருக்கு பேட் சுச்சுவேஷன் போயிருக்கலாம், அவங்க பர்சனுக்கு ஒரு ஸ்ட்ரக் மூமெண்ட் பார்க்க முடியுது. அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அண்ட் அவங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாங்க உங்கள் பர்சன். நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க, அவங்க ஒன்று அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த ஒரு டைம் அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கிறதுக்கு உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவை. அதனால நீங்கள் ரொம்ப கோவமாகறீங்க. ஸ்டார்டிங்கில் நம்ம பார்த்தோம்ல அந்த ஆங்க்ரி எனர்ஜி, ஆங்கர் மேனேஜ்மெண்ட் பார்க்க முடியுது. ரீசெண்ட்லி இந்த மாதிரி ஒரு ட்ராமாவை நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டுருக்கீங்க. anxious, anxiety, depression. ஓகே, அரேஞ்ச் மேரேஜ். ஒரு சிலருக்கு அரேஞ்ச் மேரேஜாக இருக்கலாம். லவ் ப்ளஸ் அரேஞ்ச் மேரேஜ். காலேஜ் லவ், பப்பி லவ். நீங்கள் திங்க் பண்ண பர்சன் வந்து காலேஜ்லேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஓகே, காலேஜ் டேஸ்லேருந்தே இந்த பர்சன் வந்து உங்கள் லைஃப்பில் வந்திருப்பாங்க, என்டர் ஆகிருப்பாங்க. See guys, beautiful. Text and call. You get text or call from this person. உங்களுக்கு rabbit teeth இருக்கலாம். rabbit teeth உங்களுக்கு இல்லைனா உங்கள் பர்சனுக்கு. ஓகே, rabbit teeth. rabbit teeth means rabbit teeth இருக்குல்ல, இந்த ஃபர்ஸ்ட் அந்த 2 teeth, அந்த மாதிரி உங்களுக்கும் அந்த ஃபர்ஸ்ட் அந்த 2 teeth சென்டரில் rabbit teeth. அண்ட் கெஃபே, காஃபி லவ்வர். நீங்கள் கெஃபே போயிருப்பீங்க ரெண்டு பேருமே, காஃபி டேட், ஒரு காஃபி ஷாப் நீங்கள் வச்சுருக்கலாம், ஓன் பிஸ்னஸ். அவுட்டோர் ஜாப்ஸ் பார்க்க முடியுது. அவுட்டோர் ஜாப்ஸ் மீன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் நேட்டிவ் வந்து வேறு ஒரு பிளேஸ், நீங்கள் வந்து வேறு ஒரு பிளேஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, ஒரு வேறு ஒரு கண்ட்ரி, வேறு ஒரு சிட்டி.
வேறு ஒரு டவுன். டாலர் தென் யூ, உங்களை விட ஹைட்டாக இருப்பாங்க. ஐ ஃபீல் ஸோ லோன்லி வித்தவுட் யூ, இது உங்கள் பர்சனோட எனர்ஜி. நீங்கள் இல்லாமல் ரொம்ப லோன்லியாக இருக்காங்க. தேர் ஃபீல் ஸோ லோன்லி வித்தவுட் யூ. அவங்க பேசக்கூடிய ஒரு பர்சன் அது நீங்களாக இருக்கலாம். அவங்களுக்கு வேறு யாரு கூடயும் பேசுகிற ஒரு ஹேபிட் இருக்காது. ரொம்பவே வந்து இன்ட்ரோவெர்ட்டாக இருப்பாங்க. இன்ட்ரோவெர்ட் பர்சன். நீங்கள் எக்ஸ்ட்ரோவெர்ட் பர்சனாக இருக்கலாம். ஒரு பர்சன் இன்ட்ரோவெர்ட், ஒரு பர்சன் எக்ஸ்ட்ரோவெர்ட். அவங்க பேசக்கூடிய ஒரு பர்சன் அது நீங்களாக இருக்கலாம். அவங்களுக்கு ரேர் ஃப்ரெண்ட்ஸ் தான் இருப்பாங்க. பட் அவங்க வந்து 24/7 பார் உங்கள் கூட தான் பேசியிருப்பாங்க. அது பார்க்க முடியுது. அவங்க தாட்ஸும் அப்படி தான் இருக்குது. They feel lonely without you. I hope you understand. Try to connect my energy. Because அவங்க லைஃப்பில் வந்து வேறு யாருமே இல்லை. என்னால் அது பார்க்க முடியுது. எவ்வளோ பேர் இருந்தாலுமே அவங்களுக்கு நீங்கள் ரொம்ப ஸ்பெஷலாக தெரிஞ்சிருக்கீங்க. அவங்க உங்களை ரொம்ப ஸ்பெஷலாக பார்க்குறாங்க. அது பார்க்க முடியுது. என்னால் அதை ஃபீல் பண்ண முடியுது. அடிக்ஷன் பார்க்க முடியுது. உங்கள் பர்சன் உங்கள் மேலே ரொம்ப அடிக்டாக இருக்காங்க. they feel lonely without you. Siga is beautiful. I want to be with you. Your picture brings me to tears. Ha, beautiful. உங்கள் பிக்சர்ஸ் பார்க்குறப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஐஸ்லேருந்து டியர்ஸ் தான் வருது. சடன்லி தேர் ஆர் க்ரையிங். உங்கள் பிக்சர்ஸ் பார்த்து உங்கள் மெமரிஸ் அவங்களுக்கு ஞாபகம் வருது. ஒரு ஸ்வீட் மெமரிஸ் உங்கள் 2 பேருக்குள்ளே இருக்கலாம். சில பேரோடது ஷார்ட் டேர்ம் ரிலேஷன்ஷிப் மாதிரி பார்க்க முடியுது. இருந்தாலுமே உங்கள் கனெக்ஷனில் ஸ்வீட் மெமரிஸ் இருக்குது. ஸ்டில் இந்த பர்சனுக்கு அது வந்து ஹிட் ஆகிட்டே இருக்குது அவங்க ஹார்ட்டில். தட்ஸ் வை தேர் ஃபீல் லோன்லி வித்தவுட் யூ. அவங்களுக்கு ரீகன்சிலேஷன் வேணும், ரீயூனியன் வேணும், பேட்சப் பண்ணணும் உங்ககிட்ட. நைட் டைம்ஸில் எனக்கு இது பார்க்க முடியுது. நைட் டைம்ஸில் வந்து உங்கள் பிக்சர்ஸை பார்த்து ஃபீல் பண்ணுறாங்க. கப்புள்ஸ் பிக்சர்ஸ் இருக்கலாம். அந்த கப்புள்ஸ் பிக்சரை பார்த்து ஃபீல் பண்ணுறாங்க. ஒரு சிங்கிள் பிக்சராக கூட இருக்கலாம். எனக்கு இந்த 2 பிக்சரும் ஞாபகம் வருது, கப்புள் ஆர் சிங்கிள். உங்கள் பிக்சரை பார்க்குறப்போ மெமரிஸ் அதிகமாக வருது, ஃபீல் அதிகமாக ஆகுறாங்க, எமோஷ்னல் ஆகுறாங்க. அந்த ஒரு மூமெண்ட், அந்த ஒரு டைமில் ஐ வாண்ட் டு பி வித் யூ நினைக்கிறாங்க. திங்கிங், அவங்க தாட் அப்படி தான் இருக்குது. ஐ ஃபீல் சில பேரால் என்னோடய எனர்ஜியை கனெக்ட் பண்ண முடியலன்னு நினைக்கிறேன். கனெக்ட் பண்ண முடிஞ்சதுன்னா ஓகே. நெக்ஸ்ட் ஒன், வாக்கிங் ஃப்ரம் த சிச்சுவேஷன். இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு அவங்க வாக் அவே பண்ணியிருக்காங்க. இந்த சிச்சுவேஷன் ஒரு பேட் சிச்சுவேஷன் இருக்கலாம், உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு சிச்சுவேஷனாக கூட இருக்கலாம். அந்த சிச்சுவேஷனை விட்டு அவங்க வாக் அவே பண்ணியிருக்காங்க. ஒரு ப்ராப்ளமாக இருக்கலாம், அதுலேருந்து வாக் அவே பண்ணியிருக்காங்க. black color bike or car இந்த பர்சன் சைட் பார்க்க முடியுது. இவங்கக்கிட்ட black color car இருக்கலாம் or bike, black color, something black color. okay, this love story is not over. இது உங்கள் பர்சனோட எனர்ஜி தான். இந்த லவ் ஸ்டோரி நாட் ஓவர், எண்ட் ஆகலை. இதில் ஒரு ஹோப் இருக்குது, அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. இட்ஸ் நாட் ஓவர். அண்ட் நோ, இவங்க சைடில் வந்து நோவும் பார்க்க முடியுது, எஸ்ஸும் பார்க்க முடியுது, எமோஷ்னலும் பார்க்க முடியுது. ஒரு மிக்ஸ்டு ஃபீலிங்ஸாக இருக்குது. பட் திஸ் லவ் ஸ்டோரி இஸ் நாட் ஓவர். இந்த பர்சனோட எனர்ஜி எனக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, நான் எப்படி ஃபீல் பண்ணுறேன்னா அவங்க எனர்ஜியும்
ட்ரூ ரிலேஷன்ஷிப், ட்ரூ லவ். நான் எப்போவுமே எனக்கு ஃபீல் ஆகுது இந்த பர்சனோட எனர்ஜி அந்த மாதிரி சொல்கிறேன்ல, பிகாஸ் ஐம் எனர்ஜி டெரகாட் ரீடர். தட்ஸ் வை அந்த வேர்ட் நான் யூஸ் பண்ணுறேன். ஓகே, திங்க் அபவுட் திஸ் பர்சன். see திஸ் பர்சன் நேம் 3 times. உங்களுக்குள்ள ஒரு ஸ்வீட் மெமரிஸ் இருக்கும்ல, உங்கள் லவ்வில் ஒரு ஸ்வீட் மெமரிஸ் இருக்கும்ல, அந்த மெமரிஸை இமேஜின் பண்ணுங்கள். ஓகே, லெட்ஸ் see. ஓகே, ரிஜெக்ஷன் பார்க்க முடியுது. அவங்க சைடில் நிறைய ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஃபைட்ஸ் போயிருக்கு. அவங்களுக்கு உங்கள் மேலே ஃபீலிங்ஸ் இருக்கான்னு பார்க்கலாமா? say this person name 3 times. அவங்களுக்கு உங்கள் மேலே ஃபீலிங்ஸ் இருக்கான்னு பார்க்கலாம். ஓகே, 2 cards வந்திருக்கு. see அவங்களுக்கு ஏதோ ஆப்ஷன்ஸ் இருக்க மாதிரி இருக்குது. அந்த 2 cardsமே வந்து ஆப்ஷன்ஸ் பார்க்க முடியுது. let's see. ஃபைனலி த வேர்ல்ட் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். இவங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த கனெக்ஷனை பிரேக் பண்ணுற மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க. பட் பிரேக் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. டபுள் மைண்டடாக இருக்காங்க. பிரேக் பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஒரு டைம் வந்து பிரேக் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இந்த கனெக்ஷனை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன பார்க்க முடியுதுன்னா, ஸ்டார்டிங்லேருந்தே அவங்க தான் எல்லாமே டிசைட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் எதுவும் டிசைட் பண்ணியிருக்க மாட்டீங்க. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது பண்ணலாம், அந்த மாதிரி தான் நீங்கள் இருந்திருப்பீங்க. அவங்க ஒப்பீனியன் கூட நீங்கள் எதுவும் அவ்வளோ ஷேர் பண்ணியிருக்க மாட்டீங்க. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை பொறுத்து தான் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் வந்து போயிருக்கும். ஒரு பர்சன் என்ன சொல்கிறாங்களோ அதை வச்சு தான் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து போயிருக்கும். உங்கள் மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, மூவ் ஆன் பண்ணலாமா இல்லை வேணாமா? சேம் உங்கள் பர்சன் என்ன நினைக்கிறாங்களோ அதே தான் நினைக்கிறீங்க. நீங்களும் ஒரு டபுள் மைண்டடாக தான் இருக்கீங்க. நீங்களும் ஒரு கன்ஃபியூஸ்டாக தான் இருக்கீங்க. உங்கள் பர்சனுக்கு வந்து கேட் ஆர் அ ப்ரௌன் கலர் ஐஸ் இருக்கலாம். கேட்டி ஐஸ் இருக்குல்ல, கேட்க்கு இருக்கும்ல ஐஸ், க்ரீன் கலர், க்ரீனிஷ் அந்த மாதிரி, ஆரல்ஸ் அ ப்ரௌன் கலர் ஐஸ் உங்களுக்கு இல்லை உங்கள் பர்சனுக்கு இருக்கலாம். ப்ரைவேட் ரிலேஷன்ஷிப் பார்க்க முடியுது. ஒரு சிலருக்கு சொல்கிறேன், நாட் எவ்ரிபடி. ப்ரைவேட் கனெக்ஷன், ப்ரைவசி பார்க்க முடியுது. உங்கள் பர்சன் வந்து ப்ரைவேட்டாக உங்களை மெயின்டைன் பண்ணியிருக்கலாம். இந்த ரிலேஷன்ஷிப் பற்றி யார்கிட்டையும் ஷேர் பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்க ஃபேமிலிக்கிட்டையும் ஷேர் பண்ணியிருக்க மாட்டாங்க. உங்கள்கிட்டையும் சொல்லியிருப்பாங்க, யார்கிட்டையும் ஷேர் பண்ண வேண்டாம், நமக்குள்ளே இருக்கட்டும், அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. நாட் எவ்ரிபடி, ஒரு சிலருக்கு ஸ்பெசிஃபிக் மெசேஜ். இவங்க கரண்ட் எனர்ஜி வந்து இது வெரி ஸ்பெசிஃபிக். ஐ கீப்பிங் யூ சீக்ரெட்டாக ஒரு சிலர் வந்து பார்க்க முடியுது. கனெக்ஷனில் இருக்கீங்க. இந்த பர்சன் சீக்ரெட்டாக தான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. நாட் எவ்ரிபடி, ஸ்பெசிஃபிக் மெசேஜ். தேர் நாட் ஷேர்ட். ஆஃப்டர் பிரேக்கப் இன்செக்யூராக ஃபீல் பண்ணுறீங்க. ஒரு கான்ஃபிடென்ஸே இல்லை உங்கள் மேலே. உங்களுக்கு எது மேலேயும் உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் இல்லை. கான்ஃபிடென்ஸாக எதுவுமே பண்ண மாட்டீங்க. இன்செக்யூராக இருக்கீங்க. வேறு ஒரு ரிலேஷன்ஷிப் நமக்கு கிடைக்குமா இந்த ரிலேஷன்ஷிப் விட்டா, அந்த மாதிரி ஒரு டவுட், இன்செக்யூர் உங்களுக்குள்ளே இருக்குது. வேறு ஒரு பார்ட்னர் நமக்கு பெட்டராக கிடைப்பாங்களா, அந்த மாதிரி டவுட்ஸ். இல்லை கிடைக்க மாட்டாங்களா, அந்த மாதிரி ஒரு டவுட்ஸ், இன்செக்யூராக ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க. நீங்கள் வந்து இந்த பர்சனை வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. இவங்க லைஃப்பில் என்ன போயிட்டுருக்கு, என்ன பண்ணிகிட்ருக்காங்க, டெய்லி டேட்டாஸ் வந்து கலெக்ட் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. சேம் இந்த பர்சனும் வந்து வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. தேர் ஆல்சோ வாட்சிங் யூ சீக்ரெட்லி. அவங்களும் சீக்ரெட்டாக வாட்ச் பண்ணிட்டுருக்காங்க, நீங்களும் சீக்ரெட்டாக வாட்ச் பண்ணிட்டுருக்கீங்க. அவங்களும் உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு சீக்ரெட்டாக வாட்ச் பண்ணிட்டுருக்காங்க, நீங்களும் அவங்களுக்கு தெரியக்கூடாது சீக்ரெட்டாக வாட்ச் பண்ணிட்டுருக்கீங்க. தெரியாமல் நீங்கள் 2 பேரும் இதே ஒரு சேம் எனர்ஜியில் தான் இப்போ இருக்கீங்க. சீக்ரெட்டாக வாட்ச் பண்ணிட்டுருக்கீங்க. அவங்க லைஃப்பில் என்ன போயிட்டுருக்கு, வேறு ஒரு பர்சன் இருக்காங்களா, மூவ் ஆன் பண்ணிட்டாங்களா, அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன். ஆல்வேஸ் மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா அவங்க கூட இன்ஃபர்மேஷனை வந்து ஷேர் பண்ணலாம். உங்கள் பர்சன்கிட்ட அவங்களோட மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க வந்து உங்ககிட்ட இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிகிட்ருக்கலாம். இப்போது உங்களுக்கு ரொம்ப டவுட்டாக இருக்குது,
நம்ம கரெக்டான பர்சனை தான் சூஸ் பண்ணுமா அந்த மாதிரி ஒரு டவுட் உங்களுக்கு இருக்குது. அண்ட் தென் அவங்க என்னோட எமோஷ்னலோட ப்ளே பண்ணுறாங்க. ஒரு இலூஷனில் இருக்கீங்க நீங்கள். பேட் ட்ரீம்ஸில் ஒரு சிலர் வந்து அஃபெக்டாக இருக்கலாம். இந்த பேட் ட்ரீம்ஸ் வந்து ஒரு சிலர் டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்க மாதிரி பார்க்க முடியுது. தேர் ஆர் பிஹேவிங் லைக் தேர் ஆர் டாக்ஸிக் பட் தேர் ஆர் ஸ்வீட் அட் ஹார்ட். அவங்க செல்ஃபை வந்து ரொம்ப டாக்ஸிக்காக காட்டிக்கிறாங்க, ரைட்? நான் ரொம்ப டாக்ஸிக், என்ன மாதிரி ஒரு டாக்ஸிக் பிஎஃப் ஜிஎஃப் யாருமே இல்லை, நான் தான் டாக்ஸிக் அந்த மாதிரி காட்டிக்கிறாங்க. பட் தேர் ஆர் a sweet at heart, sweet person, sweet heart. நிறைய ரிஜெக்ஷன் பார்க்க முடியுது அவங்க சைடில் இருந்து. உங்களுக்கு என்ன வேணாலுமே இருக்கட்டும், ஓகே. பட் இந்த பர்சனோட சைடில் வந்து எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, இவங்களோட எமோஷ்னலை வந்து வெளியே காட்டிக்க மாட்டுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் அவங்கள மீட் பண்ணுறீங்க, ஜாலியாக இருக்க மாதிரி, ஹாப்பியாக இருக்க மாதிரி, இந்த நோ கான்டாக்ட் வந்து அவங்கள எதுவும் அஃபெக்ட் பண்ணாத மாதிரி அந்த மாதிரி இருக்காங்க. அண்ட் டாக்ஸிக்காக பிஹேவ் பண்ணுறாங்க உங்ககிட்ட. அண்ட் தென் தேர் ஆர் அ ஸ்பெஷல் சைல்டு இன் தேர் பேரண்ட்ஸ் ஹைஸ். அவங்க பேரண்ட்ஸ்க்கு வந்து இவங்க தான் ரொம்ப ஸ்பெஷல் கிட்டு, சைல்டு இவங்க தான். இந்த பர்சனுக்கு சிப்ளிங்ஸ் இருந்தாலுமே இவங்க மட்டும்தான் ஸ்பெஷல் அவங்களோட பேரண்ட்ஸ்க்கு. அண்ட் தென் இவங்க சைடு வந்து ஃபேக் சாரீஸ் அண்ட் ஃபேக் திங்ஸ் பார்க்க முடியுது. அவங்க ஆக்ட் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியுது, உங்களை ஹர்ட் பண்ணக்கூடாது, அதனால வந்து உங்ககிட்ட நல்ல விதமாக பிஹேவ் பண்ணலாம் ஒரு சிலர், நாட் எவ்ரிபடி, ஸ்பெசிஃபிக் மெசேஜ். ஃபேக்காக பிஹேவ் பண்ணுறாங்க. அலோன் எனர்ஜி கிடைக்குது அந்த பர்சன் சைட்லேருந்து. ரொம்ப லோன்லியாக இருக்காங்க, லோன்லினஸ் பார்க்க முடியுது. அண்ட் தென் யூ ஆர் க்ரையிங் இன் அ எம்டி ரூம். யாருக்கும் நம்ம ஃபீல் பண்ணுறது தெரியக்கூடாது, அதனால நீங்கள் வந்து ஒரு தனியாக ஒரு பிளேஸில் போயிட்டு ஃபீல் பண்ணுறீங்க. நம்ம பேரண்ட்ஸ்க்கு தெரியக்கூடாது, ஃப்ரெண்ட்ஸ்க்கு தெரியக்கூடாதுன்னு வெளியே காமிக்க மாட்டீங்க. உங்களுக்குள்ளேயே வந்து அதை வச்சுக்கிறீங்க, தனியாக ஃபீல் பண்ணுறீங்க நீங்களும். இந்த பர்சன் சைடும் அப்படி தான் இருக்குது. யூ ஆர் க்ரையிங் இன் அ எம்டி ரூம், யாருக்கும் தெரியக்கூடாது இந்த மாதிரி நினைக்கிறீங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி முன்னாடி வந்து நீங்கள் ஹாப்பியாக இருக்க மாதிரி காட்டிக்கிறீங்க, ஆக்ட் பண்ணிக்கிறீங்க. உங்கள் பர்சன் சைடில் நிறைய ஒரு கன்ஃபியூஷன் என்னால் பார்க்க முடியுது. உங்கள் மைண்டில் நிறைய இருக்குது, இது பண்ணணும்னு, இது பண்ணலாம் கரெக்டாக இருக்குமா, இல்லை இது பண்ண வேண்டாமா, அந்த மாதிரி நிறைய இருக்குது. பட் ஆக்ஷன்ஸில் நீங்கள் எதுவுமே பண்ண மாட்டீங்க. திங்கிங் மட்டும் உங்களுக்கு இருக்குது, இப்படி பண்ணால் கரெக்டாக இருக்கும், அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு இருக்குது. அது ஆக்ஷன்ஸில் உங்ககிட்ட இல்லை. பர்சன் சைடு வந்து ஹில்னஸ் பார்க்க முடியுது. ஹில்னஸ், இட்ஸ் நாட் அ ஃபிசிக்கல் ஹில்னஸ், மென்டல் ஆர் மைண்ட் ஹில்னஸ் பார்க்க முடியுது. சைக்காலஜிக்கலி சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸ்ட்ரெஸ், ஆன்சைட்டி, ஹெவி பர்டன். உங்கள் பர்சன் வந்து மென்டலி டிஸ்டர்ப் ஆகிட்டாங்க இந்த கனெக்ஷனில், இந்த நோ கான்டாக்டில். அவங்க நார்மலாக இல்லை, சைக்காலஜிக்கல் சேலஞ்ச் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஐ ஃபீல் தேர் நீட் டு விசிட் டாக்டர். நாட் எவ்ரிபடி, வெரி ஸ்பெசிஃபிக் மெசேஜ். நான் சொன்னது ஃபிசிக்கல் ஹில்னஸ் இல்லை மைண்ட் ஹில்னஸ்னு. நாட் எவ்ரிபடி, வெரி ஸ்பெசிஃபிக் மெசேஜ். ஓகே, மென்டல் ஹில்னஸ். உங்கள் 2 பேர் சைடுமே வந்து அக்செப்டன்ஸ் இல்லை. அவங்க சொல்கிறது நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டீங்க, நீங்கள் சொல்கிறது அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டுறாங்க. அக்செப்டன்ஸே இல்லை. பட் டீப் எமோஷ்னல், உங்கள் 2 பேர் சைடும் ஒரு எம்பத்தி, ஃபுல் ஆஃப் டீப் எமோஷ்னல் அண்ட் எம்பத்தி. உங்கள் பர்சனோட எனர்ஜிஸ் வந்து டுவர்ட்ஸ் யூ. யூ ஆர் தே ஒன்லி ஒன். அவங்கள ட்ரூவாக நீங்கள் தான் ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்க, எல்லா விஷயத்துலையுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்க. கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில்
ஒரு பேட் டைம்ஸில் அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஒரு பர்சன் நீங்கள் தான் நினைக்கிறாங்க இந்த பர்சன். அப்படி இதுவுமே ஒரு ஸ்பெசிஃபிக் மெசேஜ் தான். சம்ஒன் வந்து கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன், ஒரு எமர்ஜென்சி, பர்சனல் இஷ்யூஸ் ஆர் ஃபினான்ஷியல் இஷ்யூஸ், கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் ஒரு சிலர் இருக்க மாதிரி பார்க்க முடியுது. நாட் எவ்ரிபடி, வெரி ஸ்பெசிஃபிக் மெசேஜ். அவங்க லைஃப்பில் எவ்வளோ கன்ஃபியூஷன், ப்ராப்ளம், தேர்ட் பர்சன் இருந்தாலுமே, அவங்க மைண்ட் செட் சரி இல்லைனாலுமே, யூ ஆர் தேர் வேர்ல்ட். சி, யூ ஆர் தேர் வேர்ல்ட். உங்களை ஒரு பெஸ்ட்டாக பார்க்குறாங்க, பெஸ்ட் பார்ட்னர். யூ ஆர் த வேர்ல்ட் டு தெம். எஸ், ஐ ஃபீல் இந்த பர்சனோட எனர்ஜிஸ் டுவர்ட்ஸ் யூ வந்து ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்காங்க, ஃபைட்டிங்கில் தான் இருக்காங்க. எப்போ சான்ஸ் கிடைக்கும், எப்போ ஃபைட் பண்ணுறது, அந்த மாதிரி தான் இருக்காங்க. பட் வாட் எவர், யூ ஆர் தேர் வேர்ல்ட். ஒரு சிலர் டென்டிஸ்டாக இருக்கலாம், டென்டிஸ்ட் பார்க்க முடியுது. ஹெல்த் கேர் ஆர் ஃபோன் சேல்ஸ், ஒர்க் ஃப்ரம் ஹோம். இவங்க சைட்லேருந்து ஆக்ஷன்ஸ் வந்து இருக்கும். கண்டிப்பாக அவங்க சைடில் ஆக்ஷன்ஸ் இருக்கும், அவங்க ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்க. ஸ்டில் இந்த பர்சன் உங்களை தான் ஹோல்டிங் பண்ணியிருக்காங்க, அது பார்க்க முடியுது. நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இவங்க மைண்ட் செட் வந்து கன்ஃபியூஸில் தான் இருக்குது. இருந்தாலுமே வந்து ஸ்டில் இந்த லவ்வை வந்து ஹோல்ட் பண்ணி தான் வச்சுருக்காங்க. எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், அந்த ஒரு மைண்ட் செட் இப்போ அவங்களுக்கு வந்திருக்கு. இந்த பர்சனுக்கு பார்க்க முடியுது, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அந்த மாதிரி. பட் சம்டைம்ஸ் வந்து பிரேக்கப் பண்ணிடலாம், அந்த மாதிரி இவங்க நினைக்கிறாங்க டுவர்ட்ஸ் யூ. பட் சம்டைம்ஸ் வந்து ஓகே, எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் தான் வேணும், அந்த மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இந்த பர்சன் சைடு வந்து ஃபவுண்டேஷன், ஓகே, இந்த ரிலேஷன்ஷிப்போட ஃபவுண்டேஷன் வந்து வீக்காக இருக்குது. நீங்கள் ரெண்டு பேரும் அது கரெக்டாக பில்ட் பண்ணலை. ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே நீங்கள் வந்து கரெக்டாக பில்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மாதிரி நோ கான்டாக்ட் உங்களுக்கு வந்திருக்காது, நல்லா இருந்திருக்கும் இந்த கனெக்ஷன். இந்த எனர்ஜிஸ் எனக்கு அப்படி தான் இருக்குது பார்க்குறப்போ, இந்த ரீடிங்ஸ் வந்து இந்த கனெக்ஷனை எப்படியாச்சும் ஃபைட் பண்ணி லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்பாக மாற்றணும், அந்த மாதிரி நினைக்கிறாங்க. உங்களுக்காக ஃபைட் பண்ண இவங்க ரெடியாக இருக்காங்க. ரிமெம்பர், திஸ் இஸ் அ ஜென்ரல் ரீடிங், நாட் பர்சனல். நான் 5 நியூ கார்ட்ஸ் மட்டும் எடுத்துக்கிறேன் கிளாரிட்டிக்காக. ஓகே, நான் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். அண்ட் எண்ட் ஆஃப் த டே, ஹாப்பி எண்டிங். சி, த 10 ஆஃப் கப்ஸ், ஹாப்பி ஃபேமிலி, ஹாப்பி லவ், ஹாப்பி கப்புள்ஸ். இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதுக்கு இந்த பர்சனல் சைட்லேருந்து ஆக்ஷன்ஸ் உங்களுக்கு வர மாதிரி தான் இருக்குது. அவங்க மைண்ட் செட் வந்து ஆக்ஷன்ஸ் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. நாட் எவ்ரிபடி, இது ஸ்பெசிஃபிக் மெசேஜ் தான் ஆக்ஷன்ஸ் எடுக்கிறது. ஒரு சிலர் பர்சனோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா மூவ் ஆன் பண்ணிடலாம், அந்த மாதிரி இருக்காங்க. நாட் எவ்ரிபடி, ஓகே, ஸ்பெசிஃபிக் மெசேஜ். ஏன் நான் இதை அதிகமாக சொல்லிட்டு இருக்கேன்னா, ஜென்ரல் ரீடிங் அண்ட் ஒரு சிலருக்கு ரெசனேட் ஆகலாம், ஒரு சிலருக்கு ரெசனேட் ஆகாமலும் போகலாம், ஒரு சில லைஃப்பில் வந்து நடக்கலாம், ஒரு சில லைஃப்பில் நடக்காமலும் போகலாம். பர்சனலாக பார்க்குறப்போ தான் அது உங்களோட ரீடிங். ஓகே, I hope you understand. See, 2 of swords. சாய்ஸ் இருக்குது உங்களுக்கு. கரண்ட் எனர்ஜியில் நீங்கள் அவங்கள டீப்பாக ஹர்ட் பண்ணியிருக்கீங்க, அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அதில் ரொம்ப ஹர்ட் ஆயிருக்காங்க, பர்ஸ்ட் அவுட் ஆயிருக்காங்க அவங்களும். ஓகே காய்ஸ், திஸ் இஸ் மை ரீடிங். உங்களுக்கு ரீடிங் ரெசனேட் ஆச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டேக் கேர், பாய். லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். எனி கைண்ட் ஆஃப் ரீடிங் நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணலாம்.